பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் ஒருவேளை இப்போ தான் நீங்கள் எழுந்திருப்பீங்க. ஒரு புதிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உப்போட இந்த நாளை நீங்கள் துவங்க இருக்கிறீர்கள். ஆமென். என் கையில் பாருங்கள், இந்த பாட்டில் ஃபுல்லாக உப்பு இருக்குது. காண்பிக்கிறதுக்காக நான் கரங்களை எடுத்திருக்கிறேன். இதை பாருங்கள், இந்த உப்பு நல்லா வெண்மையாக அழகாக இருக்குது. இந்த உப்பு நல்ல மனமுடையதாக இருக்கிறது. இந்த உப்பு நல்ல சுவையுடையதாக இருக்கிறது. நாம் சமைக்கிற எல்லாவற்றிலும் உப்பு நமக்கு தினம்தோறும் கொடுக்கப்படுகிறது. இந்த உப்பு ரொம்ப நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் சாப்பிட போகும்போது அல்லது ஏதாவது ஒரு விருந்துக்கு போகும்போது முதல்ல இலையில் என்ன வைப்பாங்க தெரியுங்களா? உப்பு தான் வைப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஜாமானெல்லாம் வாங்க போகும்போது பெரியவங்கெல்லாம் முதல்ல எது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உப்பு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம கலாச்சாரத்தில் உப்புக்கு அதிக நம்ம என்ன சொல்கிறது, கலாச்சாரத்தில் உப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் பழமொழி ஒன்று சொல்லுகிறது என்ன அப்படின்னா, உப்பில்லாத பண்டத்தை குப்பையில் போடு. இப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் உப்பை அதிகமாய் பயன்படுத்துகிறார்கள். உப்பு நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு தேவையாய் ஒரு நன்மையாக இருக்குது. அதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையும் குறித்து வேதம் இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அடுத்தது 2வது சொல்லுது, உப்பானது சாரமற்று போனால் அது எதற்காக பயன்படுது அப்படின்னா, காலினால் மிதிக்கப்படுவதற்கும் ரோட்டில் எரியப்படுவதற்கும் தான் பயன்படுதுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே இருக்கிற இந்த உப்பாகிய சத்தியம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அநேகருக்கு ஆசிரியமாய் மாறுவோம். நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசிரியமாய் மாறும். ஒன்றுமில்லை, சாப்பாடெல்லாம் சமைச்சு இந்த உப்பு போடலை அப்படின்னா அது கீழே கொட்டப்படுது, அது குப்பையில் போடப்படுது. அதே போல தாங்க நம்முடைய வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கை வாழலாம், அநேக காரியங்களை செய்யலாம், நிறைய சாதிக்கலாம், நிறைய பிரசங்கிக்கலாம், நிறைய பிரசங்கத்தை கேட்கலாம், நிறைய ஜெபிக்கலாம். ஆனால் உப்புங்கிற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கீழே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதுமே அன்றி வேறொன்றுக்கும் பயன்படாது. இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பயன்படுறதில்லை, நான் இருக்கிறத விட மறித்து போகலாம் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் அநேகருக்கு மனம் விசுறுளாய், சுவை கொடுக்கிறவர்களாய், அநேகரை பலப்படுத்துவர்களாய் இருக்கிறீர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a nice day.